கைஸ் ஃபைனலி வந்துட்டு லடாக் ரீச் ஆகிட்டோம். இது மனோரஞ்சன் என்னோட ஃப்ரெண்டு. அங்கே பாரு பின்னாடி பார்த்து வாங்க அனீஷ். அமேசான் கார்டில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஆனால் காந்தலூரில் வந்துட்டு அது என்ன சொன்னார், காஷ்மீர் மாதிரி கிளைமேட் இருக்குன்னு நினச்சா துபாய் மாதிரி வெயில் தான் அடிக்குது. பருத்தி காடு பற்றிக்குச்சு. சீரியஸாக இது வந்து ஒஸ்ட் ட்ரிப்பாக இருக்குது. ஸோ காய்ஸ் விடிகாலில் 3 மணி இருக்கும். ஸோ 3:09 இப்பயுமே ஒரு மிஸ்டுமே இல்லை. அந்த வீடியோ அண்ணா செம்ம வண்டி வந்து ஓடிட்டு கைவாரு. கைஸ் அதுதான் வந்து ஹனி ராக். எதுனாலனா அந்த ஹனி கோம்பு இருக்கு இல்லையா, அதனால வந்து ஹனி ராக். ஆமாம். ஓகே, இதை நான் இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போகிறேன், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இது வந்து கிராஸ் வேலி வியூ பாயிண்ட்டா. இது கிராஸும் இல்லை வேலியும் இல்லை, வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. காட்டுத்தீ பரவி இருக்கு. பார்த்து வாங்க அனீஷ். அமேசான் கார்டில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஆனால் காந்தலூரில் வந்துட்டு அது என்ன சொன்னார், காஷ்மீர் மாதிரி கிளைமேட் இருக்குன்னு நினச்சா துபாய் மாதிரி வெயில் தான் அடிக்குது. எவ்வளோ ஏதோ வேலையை பார்த்துருக்கான், எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. சுத்தமாக எரிஞ்சு போச்சு. பருத்தி காடு பத்திக்குச்சு. கைஸ் வியூ பாயிண்ட் ஓகே. ஒருத்தர் ட்ரோன் பறக்க விட்டுருக்காரு, அங்கே பாருங்க, கையில் வச்சுட்ருக்காரு. ஸோ இதுதான் இதோட. ஆமாம், பறக்க விட்டாரு. கைஸ் அந்த 2 மலை ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்களேன். அது அதே மாதிரி அது அங்கே. இது அண்ணாமலை, அது தம்பி மலை. இதுக்கு ஏதாவது ரைமிங்காக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். இருந்துட்டு போட்டோம். நாங்கள் போய் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். வால்பேப்பர் இருக்கு. ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டே இருக்கலாம் போலயே. சூப்பராக இருக்கு. ஹலோ, மிஸ் பண்ண. ஏய் அந்த அது மட்டும் தனியாக தெரியுது பாருங்களாங்க. மேகம் இங்கே பாருங்க, இதில் பாருங்க, எடிட்டிங் மாதிரி தெரியுது. இதை பார்த்தா எடிட்டிங் மாதிரி கிராஃபிக்ஸ். ஆமாம், செம்மையாக இருக்கு கைஸ். கேஷ் இது திடீர்னு பார்த்தா எப்படி இருக்கு, பக்குன்னு பயம் வருதுல்ல. இங்கே ஏதோ ஆப்பிள் இருக்குன்னாங்க, இது என்னமோ இருக்குங்க. தோ அதுதான் ஆப்பிள் போல. இருங்க காட்டுறேன். இதுதான் அந்த ஆப்பிள். ரொம்ப குட்டியோன்னு இருக்கு, இத்தனோண்டு தான் இருக்கு. இதோ லெமன் கிராஸ் ஆயில்ன்ற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. நம்ம திருப்பி வெளியே போயிடலாம். உள்ள என்ட்ரியும் செமையாக இருக்கு. இதோ தலைவன் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான். கைஸ் இதுதான் ஸ்ட்ராபெரி மரம் அங்கே தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதான் இருக்கிறதுலே இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ரேரஸ்ட் மரம். இதுதான், எங்கேயுமே இருக்காது, காந்தலூரில் மட்டும்தான் பார்க்க முடியும். கைஸ் இந்த ஜீப்பில் தான் கூப்பிட்டு வருவாங்க. எப்படி பங்கமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு கஷ்டம். பிடிக்கலாம். நான் பிடிக்கிறேன். எங்க இருக்கு இருங்க. புடிச்சிங்க அவ்வளவுதான். படத்துல விளக்கணும் சொன்னா 2 பேரும் டார்ச் போடுங்க. அது ஒரே டார்ச் அடிச்சு கொடுங்க அவங்களுக்கு. இருங்க, வர மாட்டேங்குதே. இங்க டார்ச் அடிக்கல லைட் மட்டும் பிச்சை அடிச்சு. ஒரு நிமிஷம் இருங்க அனீஷ், ஒரு நிமிஷம் இருங்க அனீஷ். பார்க்கல, நீ அதட்ட தேட வந்த. அதோட லைட் போர்ஷன் அமுக்கி விட்டீங்க. முடிஞ்சது போறதுக்கு சோலி முடிஞ்சது. லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, ஃபிளாஷ் ஆஃப் பண்ணுங்க.
இல்ல இருக்கு இல்ல அடிக்கல ஃபிளாஷ் ஆஃப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் பண்ணுங்க அப்பதான் இதோ இங்க இருக்கு அட போடுங்க நந்தினி எனக்கு கேட்டா விட்டுருங்க அதை இன்னொன்னு புடிச்சுக்கலாங்க எங்க இருக்கு இல்ல உள்ள இருக்கு இங்க இருக்கு செத்துருச்சு இல்ல இருக்கு அத புடிங்க கடிக்காது அப்படி கைக்குள்ள வச்சுக்கோங்க இல்ல வரல கைக்குள்ள வை கொஞ்ச நேரம் லைட் இருக்கு அனிஷ் அப்படி கைக்குள்ள ஹோல்ட் பண்ணிக்கோங்க லைட் வந்துருச்சா லைட் வருது இப்பதான் சார்ஜ் எல்லாம் இருக்கு வருது லைட் வருது இப்பதான் டிக்கி தள்ளிட்டு இருக்கு போல இருக்கு லைட்டுக்கு எனக்கும் தெரியல தெரியுது லைட்டா இப்ப சார்ஜ் வருது அது இப்படி போடுது எனர்ஜி முடிஞ்சு போய் நான் பார்த்த யூடியூப்ல எதுமே என்ன வந்து டிசப்பாயிண்ட் பண்ணல गाइस இதுதான் அந்த மின்மினி பூச்சி गाइस எங்களுக்குலாம் வந்து இப்படி ஃபுல்லா லைட் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாபிக்கு எக்ஸ்ட்ரா சொன்னனால எங்களுக்கு அடிஷ்னலாக 850 பே பண்ணோம் 8 பீஸ் கொடுத்தாங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தான் 40 மினிட்ஸ்க்கு விசிறிட்டே இருக்கணும் அண்ட் கேம்ப் ஃபயர் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்தாங்க பாட்டு கேட்டு இப்போ நாங்கள் கேம் விளாண்டுருக்கோம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ இந்த கேம் பேர் என்ன தம் ஷரத் இப்போ என்ன கேம் லைக் என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா குசேலன் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் மக்கள் நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம் காய்ஸ் விடிகாலில் 3 மணி இருக்கும் ஸோ 3:09 இப்பயுமே ஒரு மிஸ்ட்டுமே இல்லை அந்த வீடியோவில் அவர் சொன்னது தான் என்னன்னா ஏன் மெதுவாக பேசுகிறேன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க கிளைமேட் வந்து சீசனுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இங்கே இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு தான் மற்றபடி இப்போ கிளைமேட் கொஞ்சம் ஓகே மூணு பக்கத்தில் தெரியுது எனக்கு காட்டுறேன் ஃபுல் இருட்டு தான் இந்த கேம்ப் ஐ மீன் இந்த டென்ட்டோட லைட்டு தான் இங்கே கேம்ப் ஃபயர் போட்டோம் இன்னும் கொஞ்சோண்டு நெருப்பு இருக்குது ஓகே மக்களே நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன் உங்கள்கிட்ட கைஸ் நாங்கள் வந்து மார்னிங் குளிச்சுட்டு எங்கள் டென்ட்லேருந்து இல்லீகலாக ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு வழிகாட்டியாக முன்னாடி ஒருத்தன் போயிட்டுருக்கான் பாருங்கள் ஏதோ வழி தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு போனான் இது என்ன இன்னும் போயிட்டே இருக்கு போவோம் இல்லை அவங்க நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் போகுது இதுக்கப்புறம் போய் மாட்டிக்க வேணான்னு பார்க்குறோம் வேறு எதுவும் இல்லை நம்ம தலைவன் வந்துட்ட மணி சத்தம் மட்டும் வருது எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல ஓகே இறங்குறோம் வேஸ் இவன் வந்து நல்லா பாடி கார்டாக இருக்கான் மேலே நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் இவன் கூடயே வந்துட்டுருக்கான் வாடா வா அதுக்குள்ளே ஏதோ இருக்குது ஓகே மக்களே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் இனி இவங்க மூணார் போகலாம் அப்படி இப்படின்னு பிளான் வச்சுருந்தாங்க எல்லாமே ட்ராப்பு நாங்கள் டைரெக்டாக கிளம்பிட்டு இங்கே பக்கத்தில் ஏதாவது அந்த பூண்டு ஆயில் கிடச்சா வாங்குகிறேன் அதை வாங்கி நான் ரிவ்யூ போட்டு விட்றேன் எப்படி இருக்குன்ட்டு ஓகேண்ணா எப்படி இந்த கேமரா நீங்கள் கவர் ஆவீங்க சரிண்ணா பார்ப்போம் அடுத்த தடவை தேங்க்ஸ்ண்ணா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு மக்களை கிளம்பிட்டோம் இங்கேருந்து டைரெக்டாக கீழே தான் நினைக்கிறேன் ஏதாவது படத்துக்கு போகலான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியல போவோமா இல்லையான்னா மக்களே இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆக்சுவலி என்னது இருக்கு ஆமாம் கிளைமேட்டு தான் மொக்கையாக இருக்குது பட் வியூலாம் சூப்பராக இருக்குது இந்த சைடு இருந்து விழுந்தா அவ்வளோதான் சாவு கன்ஃபார்ம் நம்ம அங்கே போகணும் கீழேயா
கீழே தண்ணியா? மக்களே அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் வரவங்களாம் வந்து ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பானுங்க. நிறைய பேர் கீழே விழுந்துருந்துருக்காங்க. ஸோ பார்த்து வாங்க வரவங்க. பிளைண்ட் கர்வ்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஹிடன் எப்படி சொல்கிறது, ரொம்ப பிளைண்டாக இருக்குது இடமே. நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம், ரைடுல ரைட் வெயில வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம், பாடுவனா போடுவனா வெயிட் ஆஃப் ஃபீட் ஒன் பஞ்சில கெளிப்போம், ஆடுவனா ஓடுவனா அடில டைட் கானா வைபில மறந்துப்போம், வைபில மறந்துப்போம். ஸோ மக்களே மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே இப்போது கிளம்பிட்டேன். பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஊர் பக்கம் போய் சேர வேண்டியது தான். இதே பங்க்லேயே அடிச்சிடலான்னு பார்க்குறேன். மூணு லிட்டருக்கா? ஆமாம். ஓகே மக்களே அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். மேப்பை போட்டு அடிக்கிற வெயிலில் வெயில் தான் செம்மையாக காட்டி எடுக்குது. ஐயோ இந்த கிளைமேட்டில் ரைடே வரக்கூடாதுடா சாமி. என்னமோ சொல்லுதே கருமம். ஸோ நான் காந்தலூருக்கு நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ணாவே சொன்னது என்னென்னா நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஓகே இந்த கிளைமேட்டில் மட்டும் வர சொல்கிறாரு. வந்தால் மைனஸில் இருக்குமா, நம்ம வண்டியே ஃப்ரீஸ் ஆகுமாமா, அந்த மாதிரி இருக்குன்றாரு. அப்போ இது பார்க்க ட்ரிப் ஆகுது எனக்கு. எவ்வளோ பெருசு உங்கள் அக்கா அழகாக இருக்குது அதை பார்க்க. அது வேகமாக சுற்றுது. திடீர்னு 80ல் போகிறான் அவன். அதுதான். அப்போ இந்த மாதிரி கிளைமேட்டில் தயவு செஞ்சு சொல்கிறேன் போகாதீங்க. அதுக்கு நீங்கள் எங்கேயாவது இது கோவை குற்றாலம் இந்த மாதிரி தண்ணி இருக்க பிளேஸ்க்காக போங்க. லெட்டர் பிளாக் தண்டர் அந்த மாதிரி போயிடுங்க. இல்லையா சிவனேன்னு 3 மாதம் வீட்லேயே கிடங்க. இந்த வெளியே சில்லான கிளைமேட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. என்னோட தனிப்பட்ட அட்வைஸ். மித்தபடி காந்தலூர் வந்து இது சீசன் டைமில் போனீங்கன்னா தான் அவங்களால நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது நல்லா இருக்கும். கிளைமேட் ஃபீல் பண்ண முடியும். மித்தபடி எதுவுமே பண்ண முடியாது. ஓகே மக்களே, இதுக்கப்புறம் இது சும்மா இப்படியே தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பேன். இது போட்டால் மொக்கையாயிடும். அடுத்த vlogல சந்திப்போம். ஸ்டண்ட் பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள். யார் இல்லாத இடத்துல பண்ணுங்கள். எங்கே யார் வெளியே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. ஓகே மக்களே, அடுத்த vlogல பார்ப்போம். பாய், டேக் கேர். Here we go again.